ராதிகா என்னாச்சு? ஏய் நீ எங்க போற? இரு. பாட்டிமா பாட்டிமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. உடம்புக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீ பைத்தியக்காரா? டாக்டருக்கு ஃபோன் பண்ண கூடாது, ஸ்வீட் காரனுக்கு ஃபோன் பண்ணு. நான் இப்போ வந்துடுறேன். பாட்டிமா டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொன்னா என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க உடம்புக்கு. ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன அப்படி பாக்குற நீ? நம்ம வீட்டுக்கு குட்டி கண்ண வரப்போறான். நீ அப்பா வாயிட்ட புரியுதா? என்னம்மா ராதிகாக்கு உடம்பு சரியில்லை நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நீ அவனுக்கு எடுத்து சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவனும் தாத்தா ஆவான்ல, அப்ப அவனுக்கு தானா புரியும். ராதிகா உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்லடா, நீ கவலைப்படாம இரு. இங்க வா. குட்டிக்கண்ணன் வரப்போறாரா? இத நீங்க எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சின்ன மருமக எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தால அதை எனக்கு பூர்த்தி பண்ணிட்டா. தேவா, இப்போ உன்னோட பொறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ராதிகாவை நீ இன்னும் பொறுப்பா கவனிச்சுக்கணும். சின்ன மருமகளே, நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னேல, போயிட்டு வந்துருமா. அங்க போய் பாலகோபாலன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடு. கடவுள் கிட்ட நம்ம வீட்டோட சந்தோஷம் இப்படியே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வா. தேவா, வண்டியை மெதுவா ஓட்டு. பத்திரமா வண்டியை கோவில் கிட்ட கொண்டு போய் விடணும். ஏன்னா சின்ன மருமக இனிமே தேவையில்லாம கஷ்டப்படக்கூடாது. புரியுதா? ஆனா நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா ராதிகாவை தோல்லையே தூக்கிட்டு கோவில் கொண்டு போயிடுறேன். அவ உன்னோட பொண்டாட்டிப்பா, நீ அவளை என்ன வேணா பண்ணு. ஆனா அதுக்கு முன்னால உள்ள போய் அந்த கடவுளுக்கு 2 பேரும் நன்றி சொல்லிட்டு வாங்க. தேங்க்ஸ் ராதிகா. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். உனக்கு தெரியுமா ராதிகா, இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நான் நினைச்சது நடந்திருக்க. இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கேன். அதனாலதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் நான் தான். அதனாலதான் கடவுள் உங்களை எனக்கு கொடுத்திருக்காரு. அப்பா கண்ணா, ராதே ராதேம்மா. வந்துட்டீங்களா? வந்துட்டம்மா. டெல்லியில எல்லாரும் உங்களை கேட்டாங்க. அவங்கள அந்த சனிய ராதிகா வீட்டுல இருக்கிறவங்களா? அவ சந்தோஷம் தானே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என் சந்தோஷத்தை பத்தி யாருமே கவலைப்படுறதே இல்லையே. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்ன சொல்ற சேச்சு? உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு என் பேத்தி விஷாகாவோட பிறந்த நாள். ஞாபகம் இருக்கா உனக்கு? மறந்து போயிட்டல?
எங்கேருந்தோ அனாதையா வந்தவளுக்கு சீசனத்தையெல்லாம் எடுத்துட்டு போங்க. அம்மா, அவ அனாதையே இல்ல. அவளோட அப்பா, அவளோட குலம், கோத்திரம் எல்லாத்துக்கும் இப்ப பதில் கிடைச்சிருச்சு. அவங்க அப்பா யாரு தெரியுமா? நம்மளை விட பெரிய பண்டிதர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சேஷு. அவளோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்க நீங்க. ஆனா சொந்த பொண்ணு இருக்கிற இடத்த பத்தி உனக்கு எதுவுமே தெரியலையே. ராதிகாவை பத்தின கவலை தானே உனக்கு எப்பவுமே. அப்பா யாரு என்னன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. கொண்டு போய் அவளை அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு வர வேண்டியதானே. அதுக்கப்புறம் என்னத்துக்கு அவ பின்னால சுத்திட்டு இருக்கா? உன் பொண்ணு எங்கன்னு எனக்கு தேடி குடு சேஷோ. எனக்கு எப்பவுமே ஒரே ஒரு பொண்ணுதான், அது ராதிகா. என் வாழ்க்கையில விசாகாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவளோட அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. அந்த ராதிகாவுக்கு பெத்த அப்பன் கிடைச்சிட்டான். அப்புறம் அவ எப்படி உன்னை அப்பன்னு ஏத்துக்குவா? புரிஞ்சுக்கோ சேஷு, புரிஞ்சுக்கோப்பா. போமா போமா, போய் அவனுக்கு புரிய வைமா. போமா போமா. இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். பாவம் குழந்தை எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ என் பொண்ணு. சாரி ஆண்டி. பரவாயில்லடா குட்டி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இல்ல. ராதே ராதே பண்டிதரே. ராதே ராதே. இந்தாங்க, விஷாக்கா பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கண்ணா, இன்னைக்கு விஷாக்காவோட பிறந்த நாள். அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கானே தெரியல. உங்ககிட்ட வேண்டது ஒன்னே ஒண்ணுதான். அவ எங்க இருந்தாலும் சரி, நல்லா இருக்கணும். நீங்க தான் அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். நன்றி. எங்க அம்மா எங்க போயிட்டாங்க? எங்க அம்மா கிட்ட போகணும். எங்க அம்மா கிட்ட போகணும். குட்டி, என்னாச்சு? இப்பதான் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்த, அதுக்குள்ள உனக்கு என்னாச்சு? அழுதுட்டு இருக்க? மம்மி கிட்ட நான் போகணும். சரி, நீ அழாத, நான் அம்மா கிட்ட கூட்டு போறேன். சமத்து பசங்க அழமாட்டாங்கல்ல? சரிடா, உன் பேர் என்ன? ராதிகா. ராதிகா? அட, என் பேரு ராதிகா தான். அப்ப நீங்களும் ரொம்ப நல்லா ஆண்டி. அப்படின்னா? அம்மா சொல்லுவாங்க ராதிகான்னு பேரு வச்சவங்க நல்லா இருப்பாங்களாம். இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாள், நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்களேன். சரி, வா, அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். வா. உன் அம்மா பேர் என்ன? மம்மி. அதோ இருக்காங்க எங்க அம்மா. என்ன மணி, எங்க போயிட்டடா? நான் எங்கே போயிட்டேன், அந்த ஆன்டி தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. வாமா போலாம். விஷாக்கா, நில்லு. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? அம்மா இவங்க யாரு? இவங்க உன்னோட சித்திமா. இவங்க பேர் ராதிகா. ஹலோ சித்தி. அம்மா நாங்க போய் கோயில் சுத்தி பார்க்கவா? சரி, போயிட்டு வா. விஷாக்கா, உன்னை பார்த்ததோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ ஆளே மாறிட்ட. உனக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கு. உனக்கு எவ்வளவு அழகான ஒரு குட்டி பொண்ணு. விஷாக்கா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஷாக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா ராதிகா? நான் எப்படி மறப்பேன் சொல்லு? இன்னைக்கு உனக்காகத்தான் நான் கோவிலுக்கே வந்தேன். என் கண்ணனோட அற்புதத்தை பத்தியா? உன்னை என் கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல. நீ வீட்டுக்கு வந்துடு. இல்ல ராதிகா, என்னால வீட்டுக்கு திரும்பி வர முடியாது.
நான் உன் வாழ்க்கையில எவ்வளோ அடிக்கடி பிரச்சனையை கொடுத்து கஷ்டப்படுத்திருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு எப்படி உன்னால என்கிட்ட இவ்வளவு அன்பா பேச முடியுது? விஷாக்கா, நான் உனக்கு எப்பவும் நல்லதுதான் நினைச்சிருக்கேன், நல்லதுதான் நினைப்பேன். சரி, நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்ட? யார் அவரு? எங்க இருக்காரு? அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை சுத்தமா மாறி போயிடுச்சு ராதிகா. அவர் என் வாழ்க்கையை சுத்தமா மாத்திட்டாரு. அவர் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. நான் எவ்வளவு தனிமையா இருந்தேன். ஆனா ராதிகா, என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்ச அப்புறம் கூட அவர் என்ன சொந்தமாக்கிட்டாரு. அவரோட அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் நானே ரொம்ப மாறிட்டேன். நாங்க 2 பேரும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்பதான் அவருக்கு டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நாங்க எல்லாரும் இங்கேயே மாறி வந்துட்டோம். நீ டெல்லிக்கு வந்திருக்க யார்கிட்டயுமே சொல்லல. எனக்கும் அம்மாவுக்கு கூட நீ போனே பண்ணல. உனக்கு தெரியாது, அம்மா உன்னை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பார்க்கணும்னு எனக்கு கூட ரொம்ப ஆசையா தான் இருக்கு ராதிகா. ஆனா என்னால போக முடியல. ஏன்னா அப்பா பத்தி உனக்கு தெரியும்ல, அவர் எப்போ என்னை ஏத்துக்க மாட்டாரு, ஏத்துக்கவே மாட்டாரு. சரி, இதெல்லாம் விடு. இப்போ நீ எப்படி இருக்க? உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு ராதிகா? என் வாழ்க்கைய சொல்லு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு சந்தோஷங்களா வந்துட்டே இருக்கு. நீ நம்ப மாட்ட விஷாக்கா, என் கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அப்படியே என்ன மாதிரி இருக்கா. அப்புறம் என்னோட உண்மையான அப்பாவும் கிடைச்சிட்டாரு. அவர் பேரு பண்டிதர் தாராசங்கர் திரிவேதி. ஜென்மாஷ்டமி அன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் எனக்கு கிடைச்சாங்க. இப்போ நீ கிடைச்சிட்ட. சத்தியமா சொல்றேன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என் கூட வந்துரு. நாம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருப்போம். வேண்டாம் ராதிகா, மறுபடி குடும்பத்துல வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல. இப்போ இப்போ உன்னை பார்த்ததுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நீ எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும். நான் எப்பவுமே கடவுள்கிட்ட இதை தான் வேண்டிக்குவேன். சரி, இப்போ நான் கிளம்பட்டுமா? விஷாக்கா, எனக்கு உன் போன் நம்பர் கொடுக்க மாட்டியா? தோணும்போது உன் கூட பேசுவல்ல. சரி ராதிகா, நான் உன்னை கண்டிப்பா பாக்குறேன். ஆனா நிச்சயமா நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன், பிருந்தாவனத்துக்கும் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், அங்க இருக்கிறவங்க யாருமே என்னை ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒருவேளை இதுதான் என் தலையெழுத்து போல இருக்கு. முடிஞ்சதுமா, லிஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். சரி வைஷாலி. விவேக், டாக்டர்கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன் பாட்டிமா. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். சரி. சின்ன மருமகளே, ஏன் தனியா வர? இங்க வா, இங்க வந்து உட்காரு. தேவா எங்க? அது பாட்டிமா, அவருக்கு மடத்துல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கா, அதனால அவர் என்ன கூட்டிட்டு போக வரல. அதனால நான் தனியாவே நீ வந்துட்டேன். வீட்டுக்கு போன் பண்ணிருக்கலாம்ல, யாராவது ஒருத்தர் வந்திருப்போம்ல. பாட்டிமா, அதான் நான் பத்திரமா வீடு வந்துட்டேன்ல. இத பாரு சின்ன மருமகளே, நீ இப்ப தனி ஆள் கிடையாது. உனக்குள்ள இப்போ இன்னொரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. தனியா வெளியில போறது வர்றது எதுவுமே இனிமே கூடாது, புரியுதா? சரி இரு, நான் உனக்காக ஒண்ணு தயார் பண்ணி வச்சிருக்கேன், போய் கொண்டு வரேன். பாட்டிமா, நானும் பேசாம இங்கேயே உட்காரணும். சின்ன மருமகளே, நீ இந்த வீட்டுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்க தெரியுமா? யார் கண்ணும் உன் மேல படாம இருக்கணும், ஜாக்கிரதையா இருந்துக்க. இமர்த்தி, அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இங்க வா. உனக்கு சந்தோஷமான செய்தி தெரியுமா? நீ சித்தி ஆக போற. இது பாருமா, உன் சகோதரி உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கா. அதனால நீதான் உன் சகோதரிய பாத்துக்கணும். என்ன, இதுக்கப்புறமாவது நல்ல விதமா பேசுறதுக்கு பழகிக்கோ. என்ன, ஏன்னா குழந்தைங்களோட நல்ல விதமான நடவடிக்கைக்கு வீடுதான் முதல்ல ஆரம்பம், புரியுதா? இனிமே நீங்க 3 பேரும் தினம் ராமாயண கதையை கேட்கணும், சரியா? ஏய்
லட்டா ஏன் கிழவி எல்லாத்தையும் நீயே தின போறியா? கொடு. என்னது கத்தரி வாய கெடுத்துட்ட. என்ன லட்டு? இந்த லட்டு கர்ப்பமா இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலா தயார் பண்ணுது. இத சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்லி தலைக்கிறதுக்கு என்ன? இது எவ்வளவு கசப்பா இருக்கோ அந்த அளவுக்கு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இது ரொம்ப இனிப்பா இருக்கும். அப்படின்னா போய் அவளுக்கு கொடுத்து தொலைய. அதுக்கு தான் நான் கொண்டு போயிட்டு இருந்தேன். நீ தான் குறுக்கு பூந்து அதை எடுத்த. போ போய் தண்ணியை குடி சரியாயிடும். கிழவிக்கு குசும்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த இது எடு. இது நீ தான் சாப்பிடணும். பாட்டிமா இத்தனை லட்டையுமா? பைத்தியக்காரி, எல்லாத்தையும் இப்பவே சாப்பிடக்கூடாது. 2 காலையில 2 சாயந்தரமா சாப்பிடணும். 2? ஆமா சின்ன மருமகளே, நீ இனிமே எங்களை கவனிச்சுக்கிறத விட எங்க குட்டி கண்ணனை தான் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். ராதிகா, வந்துட்டீங்களா? என்ன இதெல்லாம்? இந்த போட்டோ எல்லாம் கர்ப்பமான பொண்ணுங்க அழகான குழந்தைங்களோட போட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதே மாதிரி அழகான குழந்தைங்க பிறக்குமா. அதனாலதான் உனக்காக நான் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். இவ்ளோ போட்டோவா? அதே எடுக்கிறீங்க? நான் ஏன் போட்டோ இருந்த இடத்துல குட்டி கண்ண போட்டோவை மாட்ட போறேன். ஆனா அது அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு பிறக்க போற குழந்தை அப்படியே உங்களை மாதிரி பிறக்கும். நான் தான் எப்பவும் பக்கத்திலே இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு போட்டோ? அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. மடத்துல இருந்து வர வழியில விளையாட்டு பொருள் கடைக்கு போயிருந்தேன். ஏகப்பட்ட பொம்மை வாங்கிட்டு அவனே கொண்டு வந்து குடுக்கறேன்னு சொல்லிட்டான். இப்ப இருந்தே வா. என்ன பேசுறீங்க? இன்னும் குழந்தைய பிறக்கல. அதனாலதான் நான் எல்லா ஏற்பாடும் இப்ப இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம குழந்தை எந்த பொருள் கேட்டாலும் அந்த பொருள் கேட்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கணும்ல. அதனாலதான் நான் யோசிச்சிருக்கேன், நம்ம குழந்தையோட தொட்டில் இது இங்க, இந்த இடத்துல நம்ம குழந்தையோட தொட்டில வச்சிடலாம். உனக்கு வேற என்னெல்லாம் வேணுமோ சொல்லு, நான் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அதை நாளைக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான முக்கியமான நாள் ராதிகா. இன்னைக்கு என் சந்தோஷம் ரெட்டிப்பாயிடுச்சு. இந்த சந்தோஷத்தோட இன்னொரு சந்தோஷமா எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கோவில்ல நான் விஷாக்காவை பார்த்தேன். ஆனா நீங்க இந்த விஷயத்தை பத்தி வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அவங்க தப்பா நினைப்பாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. விஷாக்கா மொத்தமா மாறி போயிருக்கா. விஷாக்காக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. அவளுக்கு ஒரு அழகான குழந்தையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவ குழந்தை பேரு என்ன தெரியுமா? ராதிகா. நிஜமா அவ தான் புருஷனோட சந்தோஷமா இருக்கா. ஆனா ராதிகா, எனக்கு புரியுது. உங்களால மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களாலையும் இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது. கண்டிப்பா நான் சொல்றத அவங்க நம்புறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா நான் சொல்றது நிஜம். அவ ரொம்பவே மாறிட்டா. அவளை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவ போன் நம்பர் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியாயிடணும்னு நான் கண்ணனை வேண்டிக்கிறேன். அப்பா அவளை திரும்பவும் ஏத்துக்கணும். சரி சரி, உனக்கு சந்தோஷம்னா அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த சந்தோஷத்தை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு இப்ப என்ன வேணும் தெரியுமா? ஏன் பொண்டாட்டி இப்ப என்கிட்ட நம்மளை பத்தி மட்டும்தான் பேசணும். நம்மள பத்தியா? ஆமா, நான், நீ, நமக்கு வரப்போற குட்டி கண்ணன்.